என்மொழி சினிமா தளத்துக்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். வேட்டையன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட அடுத்து வெளிவர இருக்கிற படம். இந்த படத்தோட வெளியீட்டு தேதியை நேற்று அதிகாரப்பூர்வமாக லைகா நிறுவனம் அறிவிச்சது. அக்டோபர் 10ஆம் தேதி படம் உலகெங்கும் பல ஆயிரம் திரைகளில் வெளியாகும் அப்படின்னு அறிவிச்சாங்க. இது அறிவிச்சதுல இருந்து சமூக ஊடகங்கள் அனைத்திலுமே இதுதான் பேச்சா இருக்கு. ஏன்னா இதற்கு முன்பு கங்குவான்னு ஒரு படம், அந்த படம் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த அக்டோபர் 10. ஸோ இந்த இரண்டு படங்களும் போதுதான். கங்குவா அப்படிங்கிற படம் தேதி அறிவிச்ச பிறகு வேட்டையினை அறிவிக்கிறது சரியா? இப்படி அறிவிச்சதால கங்குவா பாதிக்காதா? இப்படி நிறைய கேள்விகள். அதே போல இப்படி ஒரு மோதல் நடந்துச்சுன்னா அதுல எந்த படம் ஜெயிக்கும், எந்த படம் தாக்கு பிடிக்கும், தாக்கு பிடிக்காது, அந்த மாதிரியான விவாதங்கள், அலசல்கள் தொடர்ச்சியா பல சேனல்களை நம்மளால பார்க்க முடியுது. இதுல எல்லோரும் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, எந்த படத்தை முதலில் வெளியீட்டு தேதி அறிவிச்சாங்க, எந்த படத்துக்கு முதல்ல வெளியீட்டு தேதி அறிவிச்சாங்கன்றதுதான் ரொம்ப முக்கியம். அதுல வேட்டையன் படத்துக்கு தான் வெளியீட்டு தேதியை முதல்ல அறிவிச்சாங்க. அக்டோபர் 10ஆம் தேதி வேட்டையன் படத்தை தசராவை முன்னிட்டு வெளியிட போகிறோம் அப்படின்னு சொன்னது யாருன்னா, படத்தினுடைய கதாநாயகன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். அவரே சொல்லிட்டாரு. லைகா நிறுவனமும் அதன் பிறகு அக்டோபர்ல படம் ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சாங்க. ஒரு அறிவிப்பு மட்டும் வெளியிட்டாங்க. ஆனா அதன் பிறகு அவர்கள் இந்தியன் 2 ரிலீஸ், விடாமுயற்சி ஷூட்டிங்கு, அப்படி அவங்க பிஸி ஆயிட்டாங்க. இந்த பக்கம் ரஜினிகாந்த் அவர்கள் கூலி படத்தின் படப்பிடிப்பில் தீவிரமா இறங்கிட்டார். அதற்கு இடையில் தான் சில வாரங்களுக்கு முன்பு கங்குவா அக்டோபர் 10ஆம் தேதி வெளியாகும் அப்படின்னு அவங்க ஒரு தேதியை லாக் பண்ணிட்டாங்க. இப்போ இரண்டு படங்களும் மோதும் அப்படின்னு அப்பவே நம்ம சொல்லியிருக்கோம். லைகா நிறுவனம் ஏன் திரும்ப திரும்ப ஒரு 2 முறை இதை அறிவிக்காம விட்டாங்கன்னா எல்லாருமே கேட்டாங்க. அவங்க தரப்பு என்னன்னா, வேட்டையன் வரும்னு எங்களுக்கு தெரியாது, ஏன்னா கன்ஃபார்மா அவங்க சொல்லாததுனால நாங்க இந்த படத்தை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு அவங்க தரப்பு, அதாவது ஞானவேல் ராஜா தரப்பு சொல்லிட்டு இருந்தது. இப்ப இரண்டும் மோதுவது தற்செயலானது தான் அப்படின்னு அவங்க சொன்னாலும் கூட, பலரும் ரசிகர்கள் உள்ளிட்ட திரைத்துறை சேர்ந்த பலரும் சொல்றது என்னன்னா, இது வேண்டுமென்றே ஏற்பாடு செய்த ஒரு மோதல் அப்படின்றது தான் பலரும் சொல்லும் விஷயம். ஏன்னா வேட்டையின் நிச்சயமா அக்டோபருக்கு வரும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும், ஸ்டுடியோ கிரீனுக்கு தெரியும். தெரிஞ்சும் கூட அவர்கள் இந்த மோதல் ஏற்பட வேண்டும் அப்படின்னு திட்டமிட்டே இந்த படத்தை அக்டோபர் 10ஆம் தேதிக்கு கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது தான் இப்போ வருகிற செய்திகள். இதுல நீங்க அந்த ஸ்டுடியோ கிரீன் நிறுவனத்தை சேர்ந்த சிலர் இதுக்கு முன்ன பேசி இதெல்லாம் கேட்டீங்கன்னா, இவங்க சொல்றதுல ஒரு உண்மை இருக்குன்றதை நம்மளால புரிஞ்சுக்க முடியும். குறிப்பா அந்த நிறுவனத்தின் தலைமை அதிகாரி அப்படின்னு சொல்லிக்கிற ஒருத்தர் இந்த மோதல் வேற வழி இல்லை, மோதித்தான் ஆகணும். ஏன்னா நாங்க ஏன்னா இந்த கங்குவான்றது ஒரு முறை 2 முறை இல்லை, 4 முறை வெளியீட்டு தேதி அறிவிக்கப்பட்டு தள்ளி போன படம் அது. ஏன்னா விஎஃப்எக்ஸ் சரியில்லை, படம் திருப்தியா வரல, காட்சிகள் அப்படி இருக்கு, அதனால அதை மாத்தி மாத்தி எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லி பல முறை தள்ளி போனதுதான். இந்த முறை அவங்க இந்த அக்டோபர் 10ங்கிறது வேட்டையின் வரும்னு தெரிஞ்சே அந்த அக்டோபர் 10 அவங்க லாக் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் பலரும் சொல்றது. அதை அந்த நிறுவனத்தை சேர்ந்த அவரும் சரி, அதே போல படத்தினுடைய தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜாவோட பேச்சில் இருந்தும் நம்மால அதை தெரிஞ்சுக்க முடியுது. இவங்க திட்டமிட்டே தான் இந்த படத்தை அந்த அக்டோபர் 10ஆம் தேதி வேட்டையினோடு மோதுவதற்கு கொண்டாடுறாங்க அப்படிங்கிறது. ஆனா இந்த விஷயங்கள் தெரியாத ரசிகர்கள் பலரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, கங்குவா தான் முதல்ல வெளியீட்டு தேதி அறிவிச்சுட்டாங்க, அந்த தேதி அறிவிச்ச பிறகுதான் வேட்டையன் வருது அப்படின்னு சிலர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அது உண்மை இல்லை. உண்மையில அக்டோபர் 10ஆம் தேதி வெளிவர போகிற படம் அப்படின்னு சொல்லப்பட்டது எதுன்னா வேட்டையன் தான். அதை ரஜினிகாந்தே தெரிவிச்சதுனால அதிகாரப்பூர்வமான ஒரு ரிலீஸ் அப்படின்னு தான் அதை எடுத்து ரிலீஸ் டேட். இவங்க பல முறை தள்ளி போட்டவங்க. அக்டோபர் 10ன்னு இவங்க சொல்லும் போது யாருமே சீரியஸா எடுத்துக்கல. சரி, 4 வாட்டி ஏற்கனவே தள்ளி போன படம் தானே, அப்படி ஒரு தேதி பார்க்கலாம், வர்றது நிச்சயமா இல்லையா, பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பல பேர் நினைச்சாங்க. இது தள்ளி போகணும்னு தான் பல பேரும் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வேட்டையின் ரிலீஸ் டேட்டு, வேட்டையனுக்கு கிடைக்க போகிற திரையரங்குகள்,
அந்த படத்துக்கு திரையரங்க உரிமையாளர் மத்தியில இருக்கிற ஆர்வம் இது எல்லாத்தையும் பார்த்த பிறகு கங்குவா வந்து தள்ளி போக வாய்ப்பு இருக்குன்னு பலர் சொல்றாங்க. ஆனா நம்மை பொறுத்தவரை நம்முடைய உள்ளுணர்வு என்ன சொல்லுதுன்னா இது தள்ளி போகாது. கண்டிப்பா வந்து இந்த மோதலை அவங்க விரும்பியத்தான் வந்து அவங்க ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்னு நமக்கு தோணுது. இப்போ ஒருவேளை இந்த படங்கள் இரண்டும் ஒரே தேதியில் இந்த மாதிரி வெளியானா வேட்டையின் முன்பு இந்த கங்குவா படம் தாக்கு பிடிக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி நிறைய எல்லாருமே வந்து கேட்கிற கேள்விதான். அதே கேள்வியை நம்மளும் எழுப்புறோம். வேட்டையின் முன்பு கங்குவா எடுப்படுமா? வேட்டையன் அகில இந்திய அளவில் மட்டுமல்ல உலக அளவில் 7000த்துக்கும் அதிகமான அரங்குகளில் வெளியாக போகுது. கங்குவாவும் கிட்டத்தட்ட அதே அளவுக்கு வெளியிட இருக்கிறோம்னு அவங்க சொன்னாங்க. 38 லாங்குவேஜ், 10,000 அரங்குகள், உலகம் முழுக்க ரிலீஸ் பண்றோம் அப்படின்னு அவங்க ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனா இப்ப அந்த 38 லாங்குவேஜ்ன்றதை பத்தி அவங்க பேசுறதே இல்லை, சைலண்ட் ஆயிட்டாங்க. அதே போல 10,000 அரங்குகள்ன்றதையும் அவங்க பேசல. இப்போ அமைதியா இருக்காங்க. எத்தனை ஆயிரம் அரங்குகள்ங்கிறதெல்லாம் இனி ரிலீஸ் கிட்ட தான் வந்து தெரியும். இன்னும் ஒரு 45 நாள் இருக்கு படம் ரிலீஸ்க்கு. ஆனா ரஜினி படத்தை இத்தனை திரையரங்குல ரிலீஸ் பண்றதுங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏன்னா இந்தியாவில் மட்டுமே அந்த படத்தை 3500 அரங்குகளில் வெளியிட போறாங்க. கிட்டத்தட்ட 4000 அரங்குகள் வச்சுக்கோங்க. வட இந்தியாவில் மட்டும் 2500 இருந்து 3000 அரங்குகளில் வட இந்தியாவில் மட்டும் வெளியிடுறாங்க. தமிழ்நாடு தவிர்த்து மற்ற பகுதிகளில் இத்தனை அரங்குகளில் அந்த படம் வெளியாக போகுது. உலகில் மற்ற நாடுகள் அனைத்திலும் வந்து கிட்டத்தட்ட 3000 அரங்குகளுக்கு மேல அந்த படம் வெளியாக வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த படத்தின் ஸ்கிரீன் கவுண்ட்ங்கிறது 7,000+ கன்ஃபார்ம்டு. அதே அளவு அல்லது அதை விட அதிகமா கங்குவாவுக்கு கிடைக்குமா? உலக நாடுகள் பலவற்றிலும் அந்த படத்துக்கு இப்படி ஒரு வரவேற்பு இருக்குமா? உலகின் பல பகுதிகளில் இருக்கிற பார்வையாளர்களுக்கு சூர்யாவை தெரியுமா? அல்லது இந்த படத்துக்கு அந்த அளவு அங்கெல்லாம் வரவேற்பு இருக்குமான்னா அது ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா நான் இதுக்கு முன்னே சொல்லியிருப்பேன். பல நண்பர்கள் கூட பேசின ஒரு விஷயம் தான். நான் பேசும்போது இதை நான் குறிப்பிட்டிருக்கேன். ஏன்னா நான் அண்மையில ஒரு திரையரங்க உரிமையாளர் சங்கத்தை சேர்ந்த ஒரு நண்பரிடம் வந்து பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ அவர் சொன்னாரு, என்னப்பா அது 2 படம் வருதுன்னு அறிவிச்சிட்டாங்க. தீபாவளிக்கு ஒரு படம், தீபாவளிக்கு முன்ன ஒரு படம்னு அறிவிச்சிட்டாங்க. அந்த படத்தை பத்தி யாருமே வந்து கேட்க மாட்டேன்றாங்க நம்ம மெம்பர்ஸ். அவங்க கவலையெல்லாம் வந்து விடாமுயற்சி வருமா, வேட்டையன் வருமா, அந்த கேள்விதான் பிரதானமா வைக்கிறாங்க. வரோம், இந்த தேதிக்கு வரோம்னு சொன்ன படத்தை பத்தி யாரும் பேச மாட்டேன்றாங்க. வராம சைலண்டா இருக்காங்க. அல்லது இன்னும் தேதி அறிவிக்காத 2 படங்கள் வந்து தீபாவளிக்கு வருமா, தீபாவளிக்கு முன்ன தசராவுக்கு வருமான்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த 2 படங்களுக்கும் ரொம்ப டிமாண்ட் இருக்கு அப்படின்னு அவர் சொன்னார். ஆக இவங்க 10ஆம் தேதி வரேன்னு சொன்ன படத்துக்கு திரையரங்க உரிமையாளர் மத்தியில எந்த பெரிய எதிர்பார்ப்பும் இல்லை, ஆர்வமும் இல்லை. அதே போல தீபாவளிக்கு வரேன்னு சொன்ன சிவகார்த்தியின் படம் பத்தி யாரும் பெருசா அலட்டிக்கல. ஆனா வராம இருந்த இந்த 2 படங்களை, இந்த அறிவிக்காம இருந்த 2 படங்களை பத்தி தான் பலரும் வந்து பேசிட்டு தான் அவங்க சொன்னாங்க. இப்ப வேட்டையன் படம் வரும்னு சொன்னதுனால பெரும்பான்மையான அரங்குகளில் வேட்டையனுக்கு முக்கியத்துவம் தரப்படுகிறது. குறிப்பா சிங்கிள் ஸ்கிரீன் சொல்றோம் பாருங்க, அந்த சிங்கிள் ஸ்கிரீன் எல்லாமே என்னைக்கும் ரஜினியோட கோட்டை. சிங்கிள் ஸ்கிரீன்னால அது குறைஞ்சபட்சம் 800 திரையரங்குகள் இருக்கு. 800 சீட்ல இருந்து அதிகபட்சம் 1200 சீட் வரைக்கும் இருக்கிற அரங்குகள் அதெல்லாம் சிங்கிள் ஸ்கிரீன். இந்த மாதிரி பெரிய ஸ்கிரீன் உள்ள அரங்குகள்ல ஆட்களே வராம ஒரு படத்தை போட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவளது கேலிக்குரியதான் போயிடும். அதாவது கங்குவா போட்டா ஆளே வரமாட்டாங்களா அப்படின்னு சொல்ல வைங்களான்னு கேட்காதீங்க. ஒருவேளை வேட்டையன் போடுறாங்க, கங்குவாவையும் போடுறாங்க, அப்போ எந்த படத்துக்கு ரசிகர்கள் முண்டி அடிப்பாங்க? உங்க கற்பனைக்கே விட்டுறோம். அப்போ இந்த படத்துக்கு அதிக ரசிகர்கள் வருவாங்கன்னு தெரிஞ்சா இதுக்குதான் முக்கியத்துவம் தருவாங்க. பேருக்கு ஒரு காட்சி வந்து அந்த படத்துக்கு தருவதற்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப இருக்கிற சூழல், அதே போல திரையரங்க உரிமையாளர்கள் மத்தியில இருக்கிற அந்த எண்ண ஓட்டப்படி இப்படித்தான் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கங்குவா படம் வந்து அதிகபட்சம் ஒரு வாரம் தள்ளி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பலரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது நடக்குமா அப்படின்னு தெரியல. ஆனா 2 படங்களும் ஒன்றாக மோதும் போது முன்ன சொன்ன பாருங்க, அது நடக்கும். வேட்டையனுக்கு அந்த ரசிகர்கள் கூட்டம் அதிக அளவு வரும்போது அதிக காட்சிகள் வந்து அந்த படத்துக்கு தான் ஒதுக்கப்படும். இந்த படத்துக்கு குறைவான காட்சிகள் தான் கிடைக்கும். அதுதான் வந்து இப்ப இருக்கிற கலை யதார்த்தம். அதனால வேட்டையன் முன்பு கங்குவா தாக்கு பிடிக்குமா அப்படின்னா இப்ப இருக்கிற சூழ்நிலையில அது ரொம்ப கஷ்டமான ஒரு செயல் தான். நம்ம எந்த படத்தையும் மட்டம் தட்டணும் அப்படிங்கிறது பேசல. கங்குவா படம் மிகப்பெரிய பொருட்செலவுல
மிக அதிக கால அவகாசம் எடுத்து உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு படம். சூர்யாவினுடைய கனவு படம் அதுன்னு சொல்றாங்க. அப்படி ஒரு படம் உண்மையிலே நல்லா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். நல்லா இருந்தா நிச்சயமா வந்து மெல்ல மெல்ல மெதுவாக பிக்கப் ஆகி ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதையெல்லாம் யாரும் மறுக்கல. ஆனா, அதுவே அந்த படம் வந்து தனித்து வரும்போது நல்லா இருந்துச்சுன்னா, இன்னும் பெரிய கவனம் பெறும், பெரிய வசூலை பெறும். இது வந்து இந்த நஷ்டங்கிறது வந்து சினிமாவுக்கு தான். இது சூர்யாவுக்கோ அல்லது ரஜினிகாந்துக்கோ இந்த நஷ்டம் அல்லது பாதிப்புன்னு நான் சொல்ல வரல. உண்மையான பாதிப்பு வந்து சினிமாவுக்கு தான். அதனால படம் வெளியீட்டு தேதிய முதல்ல அறிவிச்சது வேட்டையன் குழு தான். வேட்டையன் தான். வேட்டையன் ரஜினி தான் அத சொன்னாரு. அதனால வந்து அந்த சொல்லுக்கு ஒரு மரியாதை அளித்து, அந்த படம் தனியாக வெளியாகணும். 1 வாரத்துக்கு முன்போ, பின்போ கங்குவா வந்து தனியாக வெளியானா தமிழ் சினிமாவுக்கு நல்லது, திரையரங்க உரிமையாளர்களுக்கு நல்லது. அந்த வசூல் வந்து பாதிக்காது அப்படிங்கிறது தான் நம்மோட எண்ணம். இது வந்து எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கு. குறிப்பா வந்து கங்குவா தயாரிப்பாளர்களுக்கும், விநியோகஸ்தர்களுக்கும் அது வந்து நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதனால இனி வரும் நாட்களில் அவங்க என்ன முடிவு எடுப்பாங்க அப்படிங்கிறது வந்து பார்ப்போம். அடுத்து வந்து ஒரு அந்த வேட்டையினுடைய ட்ரெய்லரு, சிங்கிளு, இசை வெளியீட்டு விழா இவை வந்து இன்னும் 40 நாட்கள்ல அடுத்தடுத்து நிகழவிருக்கு. குறிப்பா வந்து வேட்டையினுடைய முதல் சிங்கிள் விரைவில் வெளியாக இருக்கு. அது குறித்த அறிவிப்பை வந்து வெளியிடப் போவதா லைக்கா நிறுவனம் தெரிவிச்சிருக்காங்க. அது அநேகமா இந்த வாரமே கூட அந்த அறிவிப்பு வெளியாக வாய்ப்பு இருக்கிறது. அது பற்றிய அப்டேட்டோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்.